வாரும் தூய ஆவியே
நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வரும்போது சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய முன்னிலையிலே வருகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காணிக்கை எது அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம ஊர் பயணம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவோம். வரும்போது நம்ம பிள்ளைகள் முகத்தை தான் நம்ம பார்ப்போமா இல்லையா? பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா? என் மனைவி மகிழ்ச்சியா இருக்காளா? என் வீட்டுல எங்க அப்பா அம்மா மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு கூர்ந்து கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படி பார்க்கிற உள்ளம் தான் தந்தையினுடைய உள்ளம். குடும்பத்துல நான் உழைக்கிற உழைப்பு எதற்காக அப்படின்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும் என்று நாம் விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்முடைய தந்தையாம் கடவுள் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். மகிழ்ச்சியோடு இருக்கிறானா, மகிழ்ச்சியோட என் பிள்ளை இருக்கிறா அப்படின்னு நம்ம முகத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறார். நம்ம உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய உணர்வுகளை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார். நம்மளை பார்த்து சொல்றார், நீ எப்பவும் மகிழ்ச்சியாயிரு, வாழ்ந்த முகத்தை காட்டு, நிறைவானதை பேசு, தொழில் நல்லா நடக்கும். யாராவது கேட்டாங்கன்னா தொழில் நடந்துச்சா அப்படின்னா ஆண்டவர் தருவார் அப்படி சொல்லு, தருவார். ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார் அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே கடற்கரை பகுதி மக்கள் எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். உலகத்துக்குள்ள போய் பார்த்தோம்னு வச்சுருங்க, இந்த கம்மாக்கரை வயக்காடு அப்படின்னு இருக்கிற ஏரியாக்கள்ல போய் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட கேட்போம், என்னங்க விவசாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். அவங்க உடனே சொல்லுவாங்க, போன வருஷம் அருமையா இருந்துச்சியா, இந்த வருஷம் விளைச்சல் கம்மியா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் அவங்கள்ட்ட கேட்டவங்கள்ட்டயே இந்த வருஷம் கேட்கும் போது போன வருஷம் இதே வார்த்தையை சொன்னாங்க, இந்த வருஷம் கேட்கும் போது அதே வார்த்தையை சொல்றாங்க. மக்கள் மனம் அப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன நிறைவு இல்லாத மக்கள். கொடி கொடியா கடவுள் கொட்டி கொடுத்தாலும், அள்ளி அள்ளி கொடுத்தாலும், நினைச்சதுக்கு மேல வாழ வச்சாலும், நிறைவாய் கடவுள் வாழ வைத்தாலும் நிறைவான பதில் என்பது மக்களிடமிருந்து வரவே இல்லை என்பது ஆண்டவருடைய வருத்தம். யாரையாவது கேளுங்க, இன்னைக்கு தொழில் நல்லா நடந்துச்சா அப்படின்னு. என்னத்த தொழில் நடந்துச்சு, என்னத்த கடவுள் ஆசீர்வதிச்சாரு, போன வருஷம் பரவாயில்லை, இந்த வருஷம் தான் சரியில்லை. அடுத்த வருஷம் போய் கேளுங்க, அப்ப என்ன சொல்லுவான்? போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் எதுக்கு பார்க்கிறாரு? எதற்காக நம்மை பார்க்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் தந்தையே, எனக்குள் இருந்து செயல்படும் தூய ஆவியாரே, என்னை ஆசீர்வதிப்பதே உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதே உம்முடைய விருப்பம் என்று நீர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வியாவியான்னு அழுது,
விராவிரான்னு அழுகுது. வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்னம்மா சாப்பாடு கொடுத்தியா, பால் கொடுத்தியா குழந்தைக்கு? கொடுத்தங்க, ஆனாலும் கூட அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, பிள்ளைய தூக்கி பாரு, உடம்புல ஏதாவது கடிக்குதான்னு பாரு, எறும்பு கடிக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துட்டேன், ட்ரெஸ் எல்லாம் கலட்டி பிள்ளைய சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி சரி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பவும் புள்ள அழுகுது. காரணம் என்ன? தாய்க்கு தெரியல, தகப்பனுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்யறோம்? அழுதுகிட்டே இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அழுகிறோம், ஏன் புலம்புறோம் நமக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா மன நிறைவு அற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனது நிறைவா இல்லை, போதும் என்ற மனம் இல்லை, கிடைச்சது போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் மனம் இல்லை. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் அதான் வேண்டார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க வாழ்ந்த முகத்தை காட்டுங்க, நீங்க வாழ்ந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. நேற்று உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, நன்றி சொல்லுங்கள். நாளை உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இது நாள் வரை ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லல, அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோம். காரணம், நாம் மன நிறைவில்லாமல் இருக்கிறோம், போதும் என்ற மனம் இல்லாமல் இருக்கிறோம். பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்ல தெரியல. கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி உணர முடியல. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், சொந்த போட்டு கொடுத்திருக்கிறார், சொந்தமாய் படகு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அநேக ரோட்டோரங்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில வாழ தெரியாம போத்திக்கிற ஒரு போர்வை இல்லாம தவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை அன்பு செய்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லி பழகுங்கள். மன நிறைவோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது இன்னும் பெருக வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்திலே குறைந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உணர்ந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இது நாள் வரை ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்காக நன்றி சொல்லுங்க. உங்க கணவனை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்றி சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கிற உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார், வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு கப்பல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லுங்க. மக்கு பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க நன்றாய் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று உயர்ந்து நிற்கிறார்கள், நன்றி சொல்லுங்க. நீங்க தொடங்கிய வேலைகள்ல ஆண்டவர் துணை நிற்கிறார், நன்றி சொல்லுங்க. இந்த பகுதியில் எத்தனையோ பெரிய அலைகள், கொந்தளிக்கும் அலைகள், நான் இதுவரை சந்திக்காத அலைகளை சந்திக்கிறேன். எத்தனையோ கடற்கரை பகுதிகளில் ஊழியம் செய்திருக்கிறேன். அங்கெல்லாம் மிக லேசான காற்று, மிக லேசான அலைகள். அதன் மத்தியிலே அவர்கள் கடலுக்கு போயிட்டு வந்து சொல்லுகிறார்கள், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு உழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இரவு வேளையிலே உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார், மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பலருக்கு முன்னாடி நீங்க வீழ்ச்சி அடையவில்லை, உயர்ந்திருக்கிறீர்கள், நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அக்கப்பக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பாருங்கள். எத்தனை வீடுகளில் வாலிபர்கள் இல்லை, எத்தனை வீடுகளில் ஆம்பளை பிள்ளை இல்லை, எத்தனை வீடுகளில் பொம்பளை பிள்ளை இல்லை. உங்களுக்கு எது நல்லது, எது தேவை என்று ஆண்டவர் கணித்து அறிந்து உணர்ந்து கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லுங்க.
ஆண்டவர் உங்களை ஏமாந்து போக விடவில்லை. உங்களுக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம பார்க்க வேண்டிய இறைச்செய்தி மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்களேன். மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. எத்தனை பைபிள் இங்க கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன். ஆனா பைபிளை மட்டும் கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம மனம் துணிவு செய்வதில்லை. ஆண்டவரே இந்த மக்களை மன்னித்திருக்கும். பைபிள் கொண்டு வரும்போது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பைபிளை நீங்க வீட்டில் வச்சுட்டு சும்மா கையை ஆட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் குறையும். 100% ஆசீர்வாதம் போல 80 தான் கிடைக்கும், 60 தான் கிடைக்கும். அன்பானவர்களே, நீங்க எங்க போனாலும் சரி ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி செல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில ஒளி உண்டாகும். இந்த பைபிளை எடுத்து நீங்க வாசிக்கிற போது கடவுளுடைய ஆவி நெருப்பை போல் ஒளியாக உங்கள் உள்ளத்தில் இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நான் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரிடத்திலே வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்களே. கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனமருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? மக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்களா? ஆண்டவர் முன்னாடி போய் மனம் மாறி மனம் வருந்தி அழுது புலம்பி ஜெபம் பண்ணி ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இனிமே நாங்கள் ஆணவக்காரரை கேளுங்கள் என்போம். கடவுள் முன்னாடி பக்தி வைராக்கியத்தோடு நடந்து கொள்வதை விட அடாவுடிக்காரனை போல இருக்கலாம். ஏன்னா அடாவுடிக்காரன் எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறான். ஆணவக்காரர்கள் நல்லா வாழ்றாங்க. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம இந்த பூமியில நல்லது செஞ்சு செஞ்சு கெட்ட பேர் தான் வருது. நமக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படி என்று மக்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
பாருங்க, நம்ம பேசக்கூடியது, நம்ம உணரக்கூடியது எல்லாமே பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். மனித மனம் எப்படி இருக்கிறது, மனித உள்ளம் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் கோயிலுக்கு போகணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி என்னத்த? ஆமா, ஆணவக்காரர்கள் பரவாயில்ல, அடாவடிக்காரன் பரவாயில்ல, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன் நல்லா இருக்கா, குடும்பத்துக்குள்ள சண்டை அழைத்து விடுறவன் நல்லா இருக்கா, ஆனா நாங்க நல்லா இல்ல. இதுக்கு எதுக்கு நாங்க ஜெபம் பண்ணி என்ன பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படி என்று மக்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. கொடியோர்கள் தலைத்து ஓங்குவது மட்டுமல்ல, கடவுளே அவர்களை சோதித்து பார்த்தாலும் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இப்படியெல்லாம் நீங்கள் கூறவில்லையா, என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா என்று ஆண்டவர் தன்னுடைய வாதத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். நீங்க நிறைய பேர் சொல்றோம், என் வாழ்க்கையில எவ்வளவோ புண்ணியம் செய்யறப்பா, நன்மை செய்யலையா, என்னையா வாழ்க்கை, என் வீட்டுலதான் கஷ்டமா இருக்கு, எனக்கு தான் தொழில்துறை சரியில்லை, என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. அன்புக்குரியவர்களே, திருவுளிய கூற்றை நாம் கொஞ்சம் நின்று கவனிக்கணும். பொல்லார் புல்லென செழித்து வளர்வார்கள், தீமை செய்வோர் எழுந்து வளர்ச்சி அடைந்து வாழ்வதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் அழிவுக்கு உரியவர்கள் என்று எழுதப்பட்டது. திருப்பாடல் 37ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மலாக்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார். தொடர்ந்து வாசிங்க. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள். ஆண்டவரும் உன்னிப்பாக காது கொடுத்து உன்னிப்பா கேட்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர் பெயரை நினைத்து வாழ்வோருக்கென்று நினைவு நூல் ஒன்று ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே எழுதப்பட்டது. கைதட்டி ஆண்டவருக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறந்து போவதில்லை, நீங்கள் மறக்கப்படுவது இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விழுந்து போயிட்டோம், நம்ம வாழ்க்கையை இழந்து போயிட்டோம், நம்ம வாழ்க்கையில நோயுற்று கிடக்கிறோம், நம்ம நினைச்ச காரியம் நடக்கல என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு ஆசி வழங்குவார், உங்க சந்ததியை உயர பண்ணுவார். ஏனென்றால் நீங்கள் அனுபவிக்கிற துன்ப பாடுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை நினைத்து பார்க்கிறார், உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்கும்படி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் உங்கள் வீட்டுக்கு பொல்லாதன வருகிறதோ அவற்றை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர். அன்பானவர்களை, எனக்கு தெரிஞ்சு அடவாட்டுலியம் பண்ணவன், ஊரை அடிச்சு உடையில போட்டவன், அப்படியே படிச்சுன்னு விட்டில் பூச்சி போல மின்னி வாழ்ந்த மனிதர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் காணவில்லை. நாங்கதான் அந்த ஊர்ல பெரியாள், நாங்கதான் பெரியாள் சொன்ன ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல காணா போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும் கஷ்டப்பாடுபட்டு நீங்க உழைக்கிற உழைப்பு ஒவ்வொன்றும்
நேரமும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. கஷ்டப்படுகிற பிள்ளைகள், துன்பப்படுகிற பிள்ளைகள், வேதனை அடைகிற பிள்ளைகள், ஆறுதலற்ற பிள்ளைகள், குடும்ப கஷ்டத்தினால் அப்படியே நெகிழ்ந்து அப்படியே சோர்வு போன பிள்ளைகள் ஒரு காலம் மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், பலர் கஷ்டப்பட்டு வாழவே வழி இல்லாம இருந்த எத்தனையோ பேரை கடவுள் உயர்த்தி உங்க கண்ணுக்கு முன்னாடி வைத்திருப்பதை நீங்கள் காண முடியும். யாருமே இல்லை இந்த குடும்பத்துக்கு, யாருமே உங்களை தூக்கி விட முடியாது, இவங்க குடும்பம் அப்படித்தான், இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன ஆட்களை ஆண்டவர் எழுப்பி விடுவார், எழுப்பி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இன்றைக்கு பகல் வேஷம் போடக்கூடிய மனிதர்களை அல்ல, உண்மையாய் உழைக்கிறவர்கள், கஷ்டப்பாடுபடுகிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், கைவிடுவதில்லை. பொருளாசை கொண்டு வாழக்கூடிய மனிதன் கைவிடப்படுவார். பொருளாசை இல்லாமல் வாழ்க்கையில கிடைச்சது போதும், வாழ்க்கையில நம்ம நல்லா வாழ்ந்தா போதும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தினா போதும், நிறைவுள்ள மனதோடு வாழ்கிற மனிதர்கள் யாரும் கைவிடப்படுவதில்லை. உங்களை விருந்தையா கடவுள் அனுப்ப மாட்டார். ஆண்டவரை தேடி வருகிற உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்க கஷ்டத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் காது கொடுத்து கேட்கிறார். இப்ப இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உறுதி. இன்னைக்குள்ள நற்செய்தி வாசகம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இயேசு சாமி உட்கார்ந்து 4 பேருக்கு இறை வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து, சாமி உங்க அம்மா உங்க சகோதர சகோதரிகள் உங்களை காண வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாமி சொல்றார், ஆண்டவர் சொல்றார், யாரும் தாய் சகோதர சகோதரிகள், என்னுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள் தான் என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று ஆண்டவர் பதிகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னோடியாக இருப்பது தேவ அன்னை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னோடியாக இருப்பது இறை வார்த்தையை கேட்டு வாழ்கிற மனிதர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்பதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வார்த்தையை கேட்டு உங்க உள்ளத்துக்குள்ள வச்சு நீங்க சிந்திக்கும் போது கடவுளுடைய ஆவி உங்களை ஆட்கொள்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாவற்றிலும் நன்மையினால் நிரப்பப்படுவது உறுதி. எல்லாவற்றிலும் உங்க மனம் ஏங்கியதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் மன நிறைவு பெரும் நாள் ஒன்று உண்டு. உங்க வாழ்க்கையிலே நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு குழம்ப வேண்டாம். இன்னைக்கு காணல் நீர் போல அது மறைந்து போகும். கடல்ல வரக்கூடிய அலைய கணக்கு கூட யாரால முடியாது. அல்லேலூயா. அந்த அலை ஒடியாந்து கரையில விழுந்தது. 1 2 3 4 அப்படின்னு நம்ம வந்து கணக்கு பண்ணணும். நம்ம யாரு பைத்தியக்காரனா? கடல் அலை என்னைக்காவது ஓய்மா? அலை வராத நாள் இருக்கா? அலை வராத நாள் இருக்கா? அதே மாதிரி மனித வாழ்க்கையில துன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், துன்பமும் துயரமும் வரும், வேதனையும் நெருக்கடியும் வரும். அதை கணக்கெடுக்கிறார் ஆண்டவர். உங்களுடைய கஷ்டத்தை, பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை, நெருக்கடிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களை தேற்றத்தான் இந்த ஜெப வழிபாடு. இந்த ஜெப கூட்டம் எதுக்கு? உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வதற்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு கட்டுவார் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் இந்த ஜெப வழிபாடு.
பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்க நாட்களையும் நேரத்தையும் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காய், உங்கள் சந்ததிக்காய், உங்களுடைய தலைமுறைக்காய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க செய்யற பாவம் உங்க தலைமுறையில 7 தலைமுறைக்கு பாதி உங்களை தண்டித்து தீர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. ஆமென். நாம செய்யற பாவம் எத்தனை தலைமுறைக்கு வருமா? 3-4 தலைமுறை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம செய்யக்கூடிய புண்ணியம், நாம செய்யக்கூடிய தான தர்மம், நாம கடவுளுடைய நற்செய்தி அறிவிப்பிலே துணை நிற்கிறது, கடவுளுடைய பணியாளர்களோடு சேர்ந்து உழைப்பது, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வது, இது எல்லாம் உங்க வாழ்க்கையை தொடரும், உங்க சந்ததியை ஆசீர்வதிக்கும். எத்தனை தலைமுறைக்கு தெரியுமா? பாவம் 3-4 தலைமுறைக்கு உங்களுக்கு வந்து சாபமாய் மாறும். ஆனா நீங்க செய்யற புண்ணியம், நீங்க செய்யற காரியங்கள், நீங்க செய்யக்கூடிய நற்செயல்கள், இவை எல்லாம் ஆண்டவரை தேடுவது, ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது, கோயிலுக்கு விழுந்தெடுத்து ஓடுறது, திருப்பலியில பங்கெடுக்கிறது, நற்செய்தி வழிபாட்டு நேரங்களில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்பது, நீங்கள் கடவுள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நல்ல திட்டங்களின்படி நீங்கள் நடக்கும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள். நீங்க யாரு? பேர் பெற்றவர்கள். சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, நீங்கள் பேர் பெற்றவர்கள், நீங்கள் பேர் பெற்றவர்கள். சொல்லுங்க, வாய்தான் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பேர் பெற்றவர்கள். திரும்பவே மாட்டேங்க. கழுத்து பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்றேன், திரும்பவே மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பேர் பெற்றவர்கள். அல்லேலூயா. வெட்கப்படாதீர்கள். கடவுள் முன்னாடி வந்து நீங்க ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் ரெட்டிப்பா உங்க பக்கம் திரும்பும். நீங்க நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால பக்கத்துல, அதனால திருச்சபையில திருப்பலியில இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி சமாதானம் சொல்லுன்னு சொல்றாங்க. ஆலயத்துல வந்து திருப்பலி வேளையில பக்கத்துல வந்து சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சமாதானம் சொல்றோம்? அது ஆசீர்வாதம். அந்த நேரத்தில் சமாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை திருப்பலி வேளையில ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, சண்டைக்காரி பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, ஏன்னா அந்த பக்கம் நின்று சமாதானம் சொல்லணுமே, அதுக்காக மக்கள் நிற்க மாட்டாங்க. அது இல்ல பொருள். சமாதானம் என்று ஒருத்தர் ஒருத்தரை வாழ்த்துற போது ஆண்டவருடைய ஆசி உங்க மேல வந்ததால் நீங்க மற்றவங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பகிரும் போது அது ரெட்டிப்பாய் உங்க மேல வந்து தங்கும். அல்லேலூயா. இப்போ உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பேர் பெற்றவர்கள். யாராவது பார்த்து சொல்லுங்க, நீங்க பேர் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கம்மா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பேர் பெற்றவர்கள் நீங்க. ஏன்? கடவுளுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் திருப்பலியில் நடக்கிற பெரிய ஆசீர்வாதம். கடவுள் தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நேரடியாக வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக உங்க வாயின் வழியாக மற்றவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் இரட்டிப்பாய் மாற்றுவதற்கு இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம செய்யற பாவம் 3-4 தலைமுறைக்கு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பேரன்பை ஒரு மனிதன் தேடும் போது, ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கும் போது, ரோட்ல போகும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது, தனி ஜெபம் செய்யும் போது, அன்பிய ஜெபங்கள்ல பங்கெடுக்கும் போது, கடவுளோடு உறவாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஜெப வழிபாடுகளில் பங்கெடுக்கும் போது, அந்த உங்களுடைய நற்செயல்கள், உங்களுடைய நல்ல செயல்கள் எல்லாம் புண்ணியமாய் மாறி உங்களுடைய மேலும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலும், உங்களுடைய பிள்ளைகள் மேலும், உங்களுடைய தலைமுறைகள் மேலும், உங்களுடைய சந்ததிகள் மேலும் 1000 தலைமுறைக்கு புறப்பட்டு செல்கிறது. அதனாலதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் பேர் பெற்றவர்கள், கடவுளை அறிந்து கொண்ட நீங்கள் பேர் பெற்றவர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பேர் பெற்றவர்கள். எனவே மன நிறைவோடுங்கள், சமாதானமாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். பிரதர், நான் செஞ்ச பாவம் தலைமுறை தாக்குவாங்கள. அன்பு மகளே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ செஞ்ச பாவம் உன் தலைமுறையை 7 தலைமுறைக்கு 3-4 தலைமுறைகளை தண்டித்து தீர்க்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ பாவத்திற்கு மனம் திரும்பி புண்ணியங்களை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது, ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, உறவோடு வாழும் போது, நட்பு உறவோடு வாழும் போது, ஆலயத்தை தேடி ஆண்டவரிடத்தில் வரும்போது, இறை பற்றோடு வாழும் போது, இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பொழுது நீ புண்ணியம் செய்கிறாய், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் மாறுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க கடந்து போகிறீர்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. எசேயா புத்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நீ பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க, 43 எசேயா. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு உரியவன், நீ எனக்கே உரியவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களை அன்பு செய்கிறார். நீங்க ஆண்டவரை தேடி வந்து ஜெப கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது, நீங்க ஆண்டவரை தேடி வந்து அவர் வார்த்தையை கேட்கிற போது, நீங்க ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போய் திருப்பலியில பங்கெடுக்கும் போது, உங்களை ஆண்டவர் அதிகமாய் அன்பு செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் நாட்களை ஒளிந்து போகச் செய்வார். உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். உங்க மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை அகற்றிக் கொள்வார். உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறவர்களை நாளைக்கு மகிழச் செய்வார். ஆண்டவரை தேடுவதற்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள், நீங்க செய்யக்கூடிய நன்மை தரங்கள், நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள், கடவுளுக்காக பணி செய்வது ஒன்றும் வீணாய் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பானவர்களே, நான் செய்யக்கூடிய இந்த நற்செய்திப்படி ஊழியம் பலருக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றலாம். எழுதப்பட்டபடி மலாக்கி அந்த 3ஆம் அதிகாரம் 14 சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு பணி செய்வது ஆணவக்காரரே மேல் என்று நீ நினைக்கலாம். பணி செய்வது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். அது இல்ல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 1000 தலைமுறைக்கு கடந்து போகிறது. நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கும் போது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம் கடந்து போகிறது. ஊழியக்காரனுக்கு அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது, அவனுக்கு உணவு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கோ இல்லையோ உன்னுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு கடந்து செல்லும். அதனாலதான் திருச்சபை சொல்லுது, உங்களுடைய ஞான மேற்பர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவரை பற்றிக் கொள்கிறீர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறீர்கள், கோயில்ல வந்து ஜெபம் பண்றீங்க, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க சந்ததிக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. கடவுளை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள், வாழ்வார்கள், வாழ்வார்கள். ஆண்டவருக்கு உகந்ததை செய்கிற மனிதன் பேர் பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கை உயர்த்தி அப்படியே எழுந்து நின்று சொல்லுவோம். எல்லாரும் தெரியுங்க, ஆசீர்வாதத்தினுடைய நேரம். இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க. கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா ஜெபிக்க போறோம். வல்லமையோடு ஜெபிப்போம். வாங்க எல்லாரும் இருந்துச்சு உங்க இடத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்படி முன்னாடி வாங்க, ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மகள் மீதும் மகள் மீதும் உங்கள் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஆண்டவரே முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இந்த சகோதரர் மாதிரி வாங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற நேரம். ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போற நேரம். நீங்க ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க கரங்களை உயர்த்துங்க, உயர்த்துங்க. வல்லமையோடு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து, வாய் திறந்து துதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து துதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து, வாய் திறந்து துதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் பேர் பெற்றவர்கள், ஆண்டவரை ஜெபிக்க தெரிந்தவர்கள், பேர் பெற்றவர்கள். ஜெபிக்கிற போது வல்லமை இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும். உச்ச தலையிலிருந்து உள்ள கால்கள் இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளை ஆண்டவர் புதுப்பித்து ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, வியாதியின் கொடுமையிலிருந்து, சாத்தானுடைய தொல்லையிலிருந்து விடுவிக்கிறார்கள். இயேசுவே, இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கப்பா. தொழில் துறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறட்டும். நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், விடுதலை கொடுத்த ஆசீர்வதியும். உம்முடைய பெயர் மகிமை அடையட்டும். இதோ வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை கொடுங்க, கண்களை கொடுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்க ஆண்டவரை பாருங்க. அப்படியே கண்ணை கொடுங்க, கண்ணை மூடி கையை உயர்த்தி உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க. உங்க மன பாரத்தை ஒப்பு கொடுங்க. உங்க வேதனையை ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டு கஷ்டத்தை ஒப்பு கொடுங்க. எனக்கு தெரியாத உங்க கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அழுகிற அழுகை ஆண்டவரிடத்தில் போகட்டும். இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். வெறுமையாய் போகக்கூடாது. ஓ ஷமா, இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவர் வெறுமையாய் போகக்கூடாது.
இயேசுவே உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். உம்மை தவிர அவர்களுக்கு வேற விடுதலை கொடுக்கிற தெய்வம் இல்லை. இயேசுவே இந்த நாளிலே இந்த இரவு வேளையிலே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனபாரம் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவே அப்பா அப்பா இயேசுவே உதவி செய்யுங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. இயேசுவே கடல் தொழிலை நம்பி இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழிலுக்கு செல்லும் போது ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுடைய தொழில் வளப்பெறட்டும். இயேசுவே அப்பா கடல் மீன்களுக்கு கட்டளையிடுங்க, மச்சங்களுக்கு கட்டளையிடுங்க. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் மாறட்டும். ஆண்டவரே நான் எப்படி படிச்சாலும் என் மண்டையில ஏற மாட்டேங்குது, படிக்க முடியல என்று பழகுகிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆண்டவர் உனக்கு அருளையும் ஞானத்தையும் கொடுப்பார். ஜெபி ஜெபி அப்பா. இந்த நேரத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, தெய்வ வளத்தை கொடுங்கப்பா. நன்றி 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 அப்பா. படித்து விட்டு மேலே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மீது இறக்கமா இருக்கிறார்களே. அன்று சகோதரர் ராஜனை அடவன் நேரத்தில் உருவடுகிறேன் அப்பா. மகன் இறக்கமா இருங்க. விழுந்து வர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அழுகையோடு வேதனையோடு நெருக்கத்தோடு வந்திருக்கிறவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை உங்களுடைய தோற்கையில ஒப்புக்கொடுக்கிறோம். என் வீட்டு கஷ்டம் எப்போதும் தீரும் என்று தெரியலையே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் பெற்றோரையும் பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே கண் ஒளியை இழந்தவர்கள் ஆண்டவரே கண் ஒளியை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மனிதன் பத்துமையில் உங்களிடத்தில் கேட்டான், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவரே நீர் பார்வை பெறுவீராக என்று சொல்கிறேன். ஆண்டவரே பார்வை கோடான பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் முதியவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் கண்களிலே ஒளி உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஒளி உண்டாகட்டும். ஓடி சீக்கிரமானவா ஓ பாரிவிக்காரமானே. ஆண்டவரே பிள்ளைகளுடைய விடுதலை விடுதலை என்று கொடுத்து ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஒவ்வொருவருடைய கழுத்து பிடிப்பு வியாதிகள் நீங்கட்டும். கால்களின் வலிகள், முழங்கால் வலிகள், தொண்டை எரிச்சல்கள், தொண்டை வலிகள் எல்லாம் சுகமடையட்டும். இயேசுவே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா கர்ப்பப்பை பிரச்சனையோடு ஆண்டவரே வாத பிரச்சனையோடு நோய் நொடியோடு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் சுகத்தை பெறணும். இயேசுவே இந்த நாளிலே ஆண்டவரே நரம்பு கோளாறுகள், நரம்பு பிடிப்புகள், வியாதிகள் நீங்கட்டும். அந்தோனியாரே பரிந்து பேசுங்கய்யா, பரிந்து பேசுங்கய்யா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பரிந்து பேசுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இறங்குகிறார்களே. உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பேருந்து இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுகிறோம். திருமண காரியங்களை ஆண்டவரே நீர் ஒழுங்குபடுத்துவீராக. திருமண காரியம் வயது ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும் என்று பெற்றோருடைய கண்ணீர் அப்பா அப்பா. என் மகளுக்கு வயது கூடிவிட்டது, என் மகளுக்கு வயது கூடிவிட்டது, அதற்கான பொருளாதார நிலை, அதற்கான நல்ல ஒரு பெண் கிடைக்கவில்லை, அதற்கான ஒரு நல்ல ஒரு மனவாளம் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்புகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கிற ஆண்டவரே திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவே திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கருமுட்டை உண்டாகட்டும். இயேசுவின் பெயரால் கருமுட்டை உண்டாகட்டும். கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்படட்டும். சபிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளுடைய ஜெபம் அநேகருடைய ஆத்தும ரட்சிப்புக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உதவி செய்யப்பா.
ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்காதவரே, நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் எங்கே போவோம்? அப்பா, வயது கொடுத்தவர்களுடைய மனநிலைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கணவனுடைய சந்தேகம், மனைவியுடைய சந்தேகம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரட்டும். இயேசுவே, சமாதான உடன்படிக்கையை வீடுகளில் கொடுப்பீராக. நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் யார் ஆசீர்வதிக்க முடியும்? உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவீராக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒளியை உண்டாக்குவீராக. வாழ்க்கையில வருத்தத்தை நீக்குவீராக. பிரச்சனையை நீக்குவீராக. ஆண்டவரே, கடல் தொழிலை ஆசீர்வதிப்பீராக. நிலத்து நீரை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி மேல ஒப்புக் கொடுப்போம். ரெண்டு கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு தொழில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு. அநேகருக்கு தொழில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. இந்த கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுங்க. உங்க கையை உயர்த்துங்க. இயேசுவே, ஆண்டவரே, ரெண்டு கைகளுக்கு ஆண்டவரே இடையில கக்குல கட்டிகள் பலரை ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற கட்டிகள் சுகப்படுத்தப்படட்டும். இயேசுவே, இந்த கட்டிகள் உடையட்டும். ஓ ரிஷி மலாக்கரதி, ஓ நிமிரி கரதனடி சபரக்கரை. இயேசுவே, மறைவான வியாதிகள் மறைந்து போகட்டும். சுகம் பலன் உண்டாகட்டும். பாவ கட்டுகளுக்கு விடுதலை கொடுக்கட்டும். இயேசுவே, உமது வல்லமையான உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மூளை கோளாறுகள் சுகமடையட்டும். ஆண்டவரே, மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் சுகமடையட்டும். ஆண்டவரே, சிறு மூளைகள் சுகமடையட்டும். ஆண்டவரே, அப்பா, விடல் வியாதிகள், நரம்பு வியாதிகள், ஆண்டவரே, வயிற்று பிரச்சனைகள், ஆண்டவரே, கல்லீரல் பிரச்சனைகள், அப்பா, மண்ணீரல் பிரச்சனைகள், ஆண்டவரே, குடல் பிரச்சனைகள் சுகமடையட்டும். இயேசுவே, உடம்புல எரிச்சலின் வியாதிகள் நீங்கி போகட்டும். வியாதிகளை வெளியே போ, மீண்டும் வராது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே அழுக, புலம்பல், பிரச்சனை, போராட்டம், கடன் தொல்லை, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போ. அந்த கால ஆவியே வெளியே போ, அந்த கால இருளை வெளியே போ. உன் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் இவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாபத்தை முறித்தவர் இயேசு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்முடி காயங்களால் சாபங்களை முறித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக சிலுவைக்காரரே, உம்முடைய சிலுவை சுமந்த உம்முடைய தோள்களின் வல்லமையினால் சுகமும் பலனும் நோய்களும் நீங்கி பலனும் நீங்கி ஆண்டவர் பலனை கொடுப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமைகள் நீங்கட்டும். குடும்பங்களில் இருக்கிற வறுமைகள் நீங்கட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். வட்டி கொடுக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும். ஆண்டவர் உங்களை தேற்றி ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுங்க. அப்படியே தலையில கையை வைங்க. தலையில கை வச்சு ஒப்பு கொடுங்க. நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்துக்காக நன்றி, 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 நன்றி. எல்லாரும் 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 நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, ஆற்றலையும் பலனையும் கொடுக்கிறவரே, உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை உமது தோற்பையில் ஒப்படைக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் எங்களுடைய ஜெபங்களையும் உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிற பிதாவே, இந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மன நிறைவு கொடுங்க. விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் பெயரால் ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயவர்கள் எங்களை மீட்டருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருமையில் கனியான இயேசுவும்
ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே, இறைமகனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடத்தில் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாக. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எல்லாரும் வந்து நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா கடல் தொழில் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய போட்டையும் ஆண்டவரே, ஒவ்வொரு படகுகளையும் ஆண்டவரே, அவர்கள் பயன்படுத்துகிற வலைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கடல்ல தொழில் செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் தொழில் செய்ய போகும்போது வரும்போது நீர் காத்துக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதி வருத்தத்தோடு தன்னுடைய ஆலயத்திலே குடிவந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் இயேசுவே விடுவித்து சுகப்படுத்துவதாக. இது சுகப்படுத்துகிற நேரம், ஆசீர்வதிக்கிற நேரம். என் தேவன் அற்புதத்தை செய்வீர். ஆமென் ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே புனித அந்தோனியாரே, புனித அருளானந்தரே, புனித சத்தியாகப்பரே, அனைத்து புனிதர்களே புனிதைகளே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே